என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, எது சரணாகதி? கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா உனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு எல்லாமே தெரியும், ஆனா எனக்கு ஒன்ன மட்டும்தான் தெரியும். இதுவே சரணாகதி. எனக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எனக்கு இறைவனை மட்டும்தான் தெரியும். நான் இறைவனை மட்டும்தான் முழுமையா நம்புறேன். நான் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எல்லாம் அவன் செயல், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயலென உணரப் பெற்றேன். இதுவே சரணாகதி. உடல் பொருள் அனைத்தையும் தானம் வாங்கிய எங்கள் சத்குரு. இதுவே சரணாகதி. எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டக்கு அப்புறம் இறைவன்கிட்ட உனக்குன்னு என்ன இருக்கு? உனக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அதுவே முழுமையான சரணாகதி. நீ நல்லது வந்தாலும் ஏத்துக்கணும், கெட்டது வந்தாலும் ஏத்துக்கணும், இன்பம் வந்தாலும் ஏத்துக்கணும், துன்பம் வந்தாலும் ஏத்துக்கணும். அதுவே சரணாகதி. எல்லாமே அவனை முன்னிறுத்தி தான் நீங்க செயல் செய்யணும், அவனை முன்னிறுத்தி தான் நீங்க பேசணும். அதுவே சரணாகதி. அவனை தவிர்த்துட்டு நீங்க எந்த செயலையும் எந்த பேச்சையும் பேசினா அது சரணாகதி கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்.